அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் துறவு என்கிற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். அற்புதமாக பாடியிருக்கிறார். மெய்வாய் கண் மூக்கு செவி என பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமல் காத்து உய்க்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பெறும். விளங்காது வீடு பெறும். நாலடியார் துறவு என்ற தலைப்பில் யார் வீடு பேறு பெறுவார்கள்? எந்த துறவி வீடு பேறு பெறுவதற்கு தகுதி உடையவர் என்று மிக அழகாக சொல்லுகிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று இருக்கிற இந்த ஐம்பொறிகள், இதன் வாயிலாக தோன்றுகின்ற பற்றாலும் ஆசையாலும் தனது மனது கலங்காதபடி தடுத்து இந்த ஐந்து பொறிகளையும் நல்ல நெறியில் செலுத்தும் ஆற்றல் உடையவன் தவறாமல் வீடு பேறு அடைவான். அப்போது வீடு பேறு அடையணும்னா நம்ம என்ன செய்யணுமா? இந்த ஐம்பொறிகளையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அது ஒன்று ஒன்று தான் இஷ்டப்படி இழுக்கும். கண் பார்க்காதன்னா பார்க்கும், காது கேட்காதன்னா கேட்கும், இதை தொடாதன்னா உடம்பு தொடும். இந்த வாசனை வேணான்னு சொன்னால் அதான் வேணும்னு சொல்லும். ஆக இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து புலன்களாக என்ன வாயிலாக இது தாறுமாறாக நம்ம இழுத்து செல்லுமா? என்ன செய்யணுமா? வீடு பேர் வேணுமாப்பா? ஆமாங்க, வீடு பேர் வேணுங்க. அப்படியா? அப்படின்னா இந்த ஐந்து பொறிகளையும் இந்த புலன்களையும் உனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். அப்படின்னா வீடு பேர் எளிதாக அடையலாம். வீடு பேர் எளிதாக அடையலாம். அப்போ என்ன? ஐம்புலன்களை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டால் வீடு பேர் எளிதாக அடைய முடியும். ஆஹாம்பா, என்னால் ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுன்னு இருக்க முடியலப்பா. அப்படியா? அப்போ நீ வீடு பேர் அடைய முடியாது. இப்போ இருக்கிற இந்த வாடகை வீட்டிலே கிடக்கலாம். அப்போது நாம் ஐம்பொறிகளையும் அடக்க வேண்டாம், அதை நல்ல நெறியில் செலுத்த வேண்டும். அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். அவன்தான் வீடு பேறு அடைய முடியும். ஒரு 20 வயசு இளைஞன் குளத்தங்கரையில் தவம் பண்ணலான்னு போனான். போய் அவன் குளத்தங்கரையில் உக்காந்துன்னு ஆலமரத்து அடியில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய 2 தடவை சொன்னான். ஒரு அழகான பெண்ணு அந்த பக்கம் நடந்து போனான். அப்படி திரும்பி பார்த்தான். அடாடா, எவ்வளோ அழகாக இருக்காப்பா இந்த பொண்ணு அப்படின்னு நினச்சான். முடிஞ்சது தவம். அன்றைக்கி தவம் முடிஞ்சது. அவனால் அந்த கண்ணு பார்த்துச்சு இல்லையா, பார்க்காம இருக்க முடியல. ஆக அன்றைய தவம் கெட்டது. மறுநாள் பார்த்தா, அழடா கண்ணு தானே இப்படி பண்ணுதுன்னு சொன்ன கண்ணை ஒரு துணியில் கட்டிக்கிட்டான். கட்டிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஜல் ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா, நேற்று வந்து அதே பொண்ணு காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஜல் 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 நடந்து வரா. அடடா, அந்த பொண்ணு வர்றா போல இருக்க. முடிஞ்சது தவம். அன்றைக்கி தவம் கெட்டது. மறுநாள் கண்ணை கட்டிக்கிட்டான், காதில் பஞ்சு அடைச்சிக்கிட்டான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மணி எங்கேயோ 10 அடிச்சுது. 10 அடிக்குதா? அவள் வர்ற நேராச்சே அப்படின்னு நினச்சான். முடிஞ்சது கதை. தவம் முடிஞ்சது. என்ன பண்ண தெரியுங்களா? அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணின்னு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஆக
மனதை எவன் கட்டுப்படுத்துகிறானோ, ஐம்புலன்களை எவன் கட்டுப்படுத்துகிறானோ, பொறிகளை எவன் நன்னெறியில் செலுத்துகிறானோ அவனே மேலான வீடு பேறு அடைவான். இல்லைன்னா இப்போ இருக்கிற வாடகை வீட்டிலே கிடப்பான். நன்றி, வணக்கம்.